ஹாய் எவ்ரி ஒன். இனிமே இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டாபிக்ஸை கவர் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுக்காக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாபிக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நோஸ் ப்ளீடிங். அதை மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எபிடாக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நோஸ் ப்ளீடிங் வந்தா அந்த பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் சிட் அப்ஸ்ட்ரேட்டா உட்கார வைக்கணும், ஃபிளாட்டா ஃப்ளோர்ல படுக்க வைக்க கூடாது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட்டை லீன் ஃபார்வர்டா பெண்ட் பண்ண மாதிரி உட்கார வைக்கணும். ஹெட்டை பேக் சைட் டில்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் இது வந்து வாமிட்டிங் அண்ட் ஆஸ்பிரேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தம்ப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நோஸோட இந்த சாஃப்ட் ஏரியாவை 10 மினிட்ஸ்க்கு கம்ப்ரஸ் பண்ணி பிடிக்கணும். இந்த சமயத்துல பேஷண்ட்டை மவுத் வழியா பிரெத் எடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்ட் கம்ப்ரஸ் லைக் ஐஸ் கியூப்ஸ், ஐஸ் பேக்ஸ் வச்சு கம்ப்ரஸ் பண்ணி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணலாம். எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகிற பேஷண்ட்டுக்கு, ஹை பிபி பேஷண்ட்டுக்கு, பிளட் தின்னர் மெடிகேஷன்ஸ் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாது இமீடியட்டா. அவங்களை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணதும் அவங்களுக்கு நேசல் பிளாக் வச்சு ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் டனசமிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியும் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு நோஸ் ப்ளீடிங் வந்தா எப்படி இமீடியட்டா ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சு. Until then, this is Paramedic Arun signing off.